Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது அபார்ட்மெண்ட் பிளாக் எப்படி செய்யிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சைஸ்ல ஒரு காட்டன் பாக்ஸ் ஒன்னு எடுத்துக்கோங்க. அதுல வந்து 4 சைட்ஸ்மே வந்து நம்ம க்ளூ ஆட் பண்ணி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் A4 ஷீட் எடுத்து அது ஃபுல்லா அந்த 4 சைடுமே கம்ப்ளீட்டா ஒட்டிக்கலாம். கார்னர்லாம் நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. சோ அப்போ நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ அந்த பேலன்ஸ் கொஞ்சம் இடம் இருக்கு. ஒயிட் கலர் ஷீட் எடுத்து க்ளூ தடவி அதை இதில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2 கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அதில் ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒன்றை மட்டும் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு சைடு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷீட்டையும் ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது அந்த அபார்ட்மெண்ட் கிராஃப்டோட ஃப்ரண்ட் வியூவும் பேக் வியூக்காக இதை போடுறேன். இப்போ இந்த மாதிரி 2 இருக்கு. இதில் வந்து நம்ம க்ளூ தடவி ஃபுல்லாக தடவி இது ஃபுல்லாக க்ளூ தடவியாச்சு. இப்போ இதை நம்ம ஒட்டிக்கலாம். சென்டரில் ஒட்டிக்கலாம். ஒரு சைடு ஒட்டியாச்சு. இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சேம் கலரில் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் கொஞ்சம் க்ளூ தடவி டாப் போர்ஷனில் வந்து நம்ம ஒட்டுறோம். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க ஏரியாவும் இன்னொரு ஷீட் எடுத்து அதையும் ஒட்டிக்கலாம். இப்போ நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ப்ளூ கலர் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து க்ளூ தடவி அந்த அப்பார்ட்மெண்ட்டோட விண்டோக்காக இந்த மாதிரி நான் ஒட்டுறேன். நான் எந்த இடத்துல ஒட்டுறோம் அதே மாதிரி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இதே மாதிரி எல்லாத்துலேயும் அந்த மாதிரி ஒட்டிடணும் 2 சைடும். இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அது காட்டன் பாக்ஸோட ஸ்மால் சைஸ் இருக்கும் அந்த இடத்துல 2 விண்டோ வர மாதிரி ஒட்டிக்கணும். அதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டாப் போர்ஷனை வந்து ஒட்டலாம். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த கலர் ஷீட்டில் ஃபுல்லாக வந்து க்ளூ தடவி அந்த கார்ட்போர்டில் ஒட்டிடலாம். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ அந்த இன்னர் பார்ட் இருக்குல்ல அந்த இடத்துல மட்டும் நம்ம ஃபெவிகால் தடவிக்கலாம். அதே மாதிரி அந்த காட்டன் பாக்ஸோட டாப் போர்ஷன்லேயும் ஃபெவிகால் தடவி 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ டாப் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாட்டம் போர்ஷனும் அதே மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்து சுற்றி கலர் ஷீட் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் வந்து சென்டரில் ஃபெவிகால் தடவுறேன். தடவிட்டு அந்த காட்டன் பாக்ஸில் பாட்டம் போர்ஷனில் ஃபுல்லாக ஃபெவிகால் நல்லா தடவி இப்போ இது 2த்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணோன்னா பாட்டம் போர்ஷன் வந்துடும். இந்த டாப் போர்ஷனை விட பாட்டம் போர்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும். நெக்ஸ்ட் இந்த பாட்டம் போர்ஷனில் வந்து இந்த மாதிரி கலர் ஸ்ட்ரிப்பு மாதிரி ஒட்டிக்கலாம். ஆல்ரெடி நம்ம டாப் போர்ஷனில் ஒட்டணும். அதே மாதிரி பாட்டம் போர்ஷனில் ஒட்டிக்கலாம். நல்லா கார்னர்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடையும் நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை ஒட்டிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த அப்பார்ட்மெண்ட் பிளாக் எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.